1980 வரைக்கும் நம்ம இந்திய நாட்டுல யாரும் தண்ணிய காசு கொடுத்து வாங்குனதே கிடையாது. அவ்வளவு ஏன் பிஸ்லரியே நம்ம இந்திய நாட்டுக்குள்ள நுழையறப்போ ஏப்பா இந்த பாட்டில் போட்டு தண்ணியை வித்து காசுக்கெல்லாம் நீங்க தண்ணியை விக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் சுத்திக்கும்னு சொல்லி மக்கள் வெறுத்தாங்க. இன்ஃபேக்ட் ஆனா இதே பிஸ்லரி, ஆக்வாஃபினா, கென்லின்னு சொல்லக்கூடிய பாட்டில்டு வாட்டர் பாட்டில் கம்பெனிஸ் எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கான ரெவென்யூவை எப்படி ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இந்த பாட்டில் போட்டு தண்ணி விக்கிறவங்களே வருஷம் 1000 கோடிக்கு மேலான மார்க்கெட்டை உருவாக்கி இருக்காங்க. எப்படி இது உருவாச்சு? இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் தான். ஒரே ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் வச்சுதான் இந்த பாட்டில்டு வாட்டர் பாட்டில வந்து அவங்க காசுக்கு விற்பனை பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னன்னா சுத்தமான குடிநீர், சத்துள்ள குடிநீர், மினரல் வாட்டர் பாட்டில் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல மக்களுக்காக நீங்க குடிக்கிற தண்ணி சுத்தமா இருக்குன்னு சொல்ல முடியாது, அதுல எக்கச்சக்கமான கிருமிகள் இருக்கு, அதை நாங்க சுத்திகரிச்சு மினரல் வாட்டர் பாட்டில உங்களுக்காக நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிதான் விற்பனை பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்தியாலேயே கிட்டத்தட்ட 25,000 கோடிக்கான மார்க்கெட் கேப்பை இந்த பாட்டில்டு வாட்டர், மினரல் வாட்டர்னு சொல்லக்கூடிய இந்த செக்டர் வந்து பிடிச்சிருக்கு. இதை நான் ஏன் அட்வைஸ் பண்றேன்னா, இந்த பிஸ்லரி, கென்லி, ஆக்வாஃபினா இந்த மாதிரியான பெரிய பெரிய வாட்டர் பாட்டில் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பெரிய புலி ஆயிட்டாங்க. ஸோ அவங்களோட சப்ளையுமே அந்த லெவல் இருக்கு. ஆனா நம்ம லோக்கல்லையுமே ஸ்டேட் வைஸ், டிஸ்ட்ரிக்ட் வைஸ், ஏரியா வைஸ்ன்னு வாட்டர் பாட்டில் சப்ளை பண்ணக்கூடிய டிமாண்டும் அதிகமாயிருச்சு. அதே மாதிரி மக்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வருஷத்துக்கு 15% காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் வளர்ச்சி இருக்கக்கூடிய இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்க ஏன் உங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண கூடாது? சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் எப்படி பண்றது, ஒரு சின்ன ஸ்கேல் எப்படி பண்றது, பெரிய ஸ்கேல்னா எவ்வளவு செலவாகும், என்ன மாதிரியான மெஷினரிஸ் தேவைப்படும், இந்த மாதிரியான லைசன்ஸ் நீங்க ரெடியா வச்சுக்கணும், எந்த மாதிரியான ஸ்பேஸ்ல நீங்க இதை ஸ்டார்ட் பண்ண முடியும், எப்படி இதை விற்பனை பண்றது, எப்படி வித்து லாபம் பார்க்கறது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இந்த ஒரு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு பாஸ்வாலா பிசினஸ் தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். சோ இந்த மினரல் வாட்டர் பாட்டில் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட ஃபர்ஸ்ட் தலையில வச்சுக்கோங்க. இப்போ சாதாரணமா நீங்க கடைக்கு போய் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்குறீங்க அப்படின்னா 20 ரூபாய் சொல்லுவாங்க. இப்போ இந்த 20 ரூபாயை நம்ம பிரிச்சோம் அப்படின்னா 0.002 ரூபீஸ் தான் அந்த தண்ணியோட செலவே. ஆனா வெளியில் இருக்கக்கூடிய பேக்கேஜிங், அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸிங், இதுக்கு மூடி போட்டு விற்கிறது, அதுக்கப்புறம் அந்த லேபிள் போட்டு விற்கிறதுன்னு இதுகளுக்கு தான் ஒரு 12 - 15 ரூபாய் செலவாகுது மேனுஃபேக்சரிங் சைட்ல இருந்து. அப்படி பார்த்தா கூட பேசிக் லெவல்லயே 5 ரூபாயில இருந்து 7 ரூபாய் வரைக்கும் லாபம் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான பிசினஸ் தான் இது. ஆனா இந்த லாபம் இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த லாபத்தை உங்களால பெருக்க முடியும். 5, 7ல இருந்து 10 ரூபாய் வரைக்கும் உங்களால டபுள் மடங்கு ரேட் லாபம் வச்சு விற்க முடியும். எப்படின்னா கஸ்டமைசேஷன்ல இருக்கு. இந்த கஸ்டமைசேஷன் ஒண்ணும் கிடையாது, மக்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியா, கொஞ்சம் அட்ராக்டிவா, கொஞ்சம் அந்த டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி இந்த பாட்டிலோட மூடி கலரை மாத்தி வைக்கிறது, ஷேப்பை மாத்தி வைக்கிறது, சைஸ் கரெக்டா விக்கிறதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நீங்க எதுல பூந்து விளையாட போறீங்களோ அது உங்களோட அந்த மார்க்கெட்டிங் திறமையை பொறுத்தது. சோ இப்போ இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னு பார்க்கலாம். மினிமம் நாளும் கையில ஒரு 5 இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கண்டிப்பா வச்சுக்கிட்டு இந்த ஒரு பிசினஸ்ல கால் எடுத்து வைங்க. ஏன்னா 5 லட்சம் அப்படிங்கிறது மினிமம். உங்க ஸ்கேலை பொறுத்து 10 இல்ல 15 உங்களோட சக்தியை பொறுத்து போய்க்கலாம். ஆனா நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா 5 lakhs மினிமமா உங்களுக்கு தேவைப்படும். சோ ஓகே, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு நான் என்னென்ன தயார் பண்ணிக்கிறோம், எந்தெந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், மெஷினரிஸ் எல்லாம் எந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரோ மிஷினா ஒன்றும் கிடையாது, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் மிஷின். அதாவது தண்ணியை வந்து சுத்திகரிச்சு அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய மிஷின் தான் இது. ஒரு நாளைக்கு 1000 லிட்டர் ப்ராசஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு மிஷினை நீங்க வாங்கினீங்கனாலே போதும், கரெக்டா இருக்கும். இந்த ஒரு 1000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள மிஷின் எவ்வளவுக்கான ரேட்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மார்ட்ல எல்லாம் உங்களுக்கு 1.5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் கெப்பாசிட்டியை பொறுத்து, குவாலிட்டியை பொறுத்து விற்கிறாங்க. ஸோ நீங்க அங்க கூட போய் பார்த்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சப்ளையர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட கூட போய் நெகோஷியேட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஸோ பேசிக்கலி இந்த ஒரு மிஷினுக்கு மட்டுமே ஒரு 1.5 இருந்து 2 லட்சம் ரூபாய் நீங்க செப்பரேட்டா எடுத்து வைக்க வேண்டியிருக்கும். இதுக்கப்புறம் இந்த வாட்டர் ஸ்டோரேஜுக்கு டேங்க், அது நீங்க லோக்கல் அவங்க இண்டஸ்ட்ரியில போய் நீங்க வந்து இந்த வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க் தயாரிக்கிறவங்க, ஃபில்டர் தயாரிக்கிறவங்க எங்கிட்ட கேட்டாலே வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கு தனியா ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க ஒதுக்க வேண்டியிருக்கும். பாட்டில் பேக்கேஜிங் மிஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பாட்டிலோட பிளாஸ்டிக் பாட்டில் வந்து தயாரிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு மூடியை வந்து செப்பரேட்டா அதே தயாரிச்சு, இல்ல நீங்க மூடி வெளியில இருந்து கூட வாங்கிட்டு வந்துக்கலாம், இல்ல பாட்டில்ஸ் வெளியில இருந்து கூட வாங்கிட்டு வந்துக்கலாம், இல்ல நீங்க எல்லாத்தையுமே நீங்க தயாரிக்க போறீங்க அப்படின்னா இந்த பாட்டில் பேக்கேஜிங் யூனிட் மட்டும் தனியா வைக்க வேண்டியிருக்கும். இதுக்கு மட்டுமே ஒரு 3 இருந்து 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கும். இது வேண்டாம், நான் செப்பரேட்டா வெளியில இந்த பாட்டில்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த செலவு உங்களுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் முக்கியமா லேப் டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் கண்டிப்பா வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கோ இல்ல 5 மணி நேரத்துக்கோ என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டரை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அது கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கா, கம்ப்ளீட்டா பியூரிஃபை ஆயிருக்கா அப்படிங்கறது எல்லாமே டெஸ்ட் பண்றதுக்கு கண்டிப்பா டெஸ்டிங்
மெஷின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு 50,000 இருந்து 60,000 ரூபாய் செலவாகும். அதுக்கப்புறம் முக்கியமா லேபிளிங் அண்ட் பிராண்டிங். உங்களோட பிராண்டுன்னு தனியா உருவாக்கி நீங்க விற்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லேபிளிங் கரெக்டா பண்ணுங்க, பேக்கேஜிங் கரெக்டா பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணி இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்றதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு 5 lakhsல இருந்து 10 lakhs ஆயிரும் கண்டிப்பா. ஸோ இதெல்லாம் போக இப்போ அடுத்ததா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் எவ்வளவு இடம் தேவைப்படும். இது செப்பரேட்டா நீங்க ஒரு யூனிட் போட்டு தான் ஆகணும். அதுக்கு ஒரு 800 இருந்து 1000 சதுரடி இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலப்பரப்புல தான் நீங்க இந்த ஒரு வேலையை செய்ய முடியும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராசஸிங் மிஷினரிஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசா இடம் தேவைப்படக்கூடிய ஒரு ஸ்பேஸ் தான் இது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணிக்கங்க. உங்க லொகேஷன் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பரா ஒரு அர்பன் ஏரியாவில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரூரல்ல இருந்ததுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா, இங்கிருந்து அங்கே கொண்டு போய் சப்ளை பண்றதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கே உங்களுக்கு பயங்கரமா செலவாயிரும். அதுக்கப்புறம் கையில லாபமே தங்காது. ஸோ முடிஞ்ச அளவு உங்களோட யூனிட்டை நீங்க ஒரு நல்ல ப்ராப்பரா ஒரு சிட்டி இருக்கிற இடத்துல நீங்க வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குமே வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இதெல்லாம் ஓகே, நான் இடத்தெல்லாம் செட் பண்ணிட்டு மெஷினரிஸ் எல்லாம் வாங்கி போட்டாச்சு. ஆனா இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான லைசன்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு FSSAI லைசன்ஸ் கம்பல்சரி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஃபுட் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், உணவு, தண்ணீர் எதா இருந்தாலுமே FSSAI கம்பல்சரியா உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் இந்த ISI முத்திரை, அதாவது அந்த சர்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னு சொன்னீங்கன்னா, இது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் மார்க். எந்த விதமான பேக்டு வாட்டர் பாட்டிலுக்கும் இந்த ஒரு முத்திரை, இந்த சர்டிபிகேஷன் கண்டிப்பா தேவைப்படும். இது எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த BIS அப்படின்னு சொல்லக்கூடிய பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறவங்க கிட்ட நீங்க வந்து கேட்டீங்கன்னா, இந்த ஒரு முத்திரையை உங்களோட ஃபேக்டரி எல்லாத்தையுமே சர்வே பண்ணி முடிச்சு உங்களுக்கு வந்து இந்த சர்டிபிகேஷன் வந்து வழங்குவாங்க. ஏன்னா சோ இதுக்கு நான் எப்படி இந்த ISI சர்டிபிகேட் வாங்குறது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வெப்சைட் போர்ட்டல்ல இருக்கு அவங்களுக்கு. அங்க போய் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். உங்க ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணி அப்ளை பண்றப்போ அவங்க வந்து அதை கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் சொல்லி உங்களுக்கு இந்த சர்டிபிகேஷன் வந்து அவங்க வழங்குவாங்க. சோ இது கண்டிப்பா தேவைப்படும். அடுத்ததா உங்களுக்கு இந்த ட்ரேட் லைசன்ஸ் ஆகட்டும், இல்ல இந்த முனிசிபாலிட்டி பர்மிஷன், இதெல்லாமே வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸ்மூத்தா உங்களோட ஃபேக்டரி நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். சோ இப்போ ஒரு ரைட் லொகேஷனை சூஸ் பண்ற மாதிரி ஒரு ரைட்டான மார்க்கெட்டிங் மெத்தட் ரொம்ப ரொம்ப அவசியமானது. உங்களோட பிசினஸை நீங்க ப்ராஃபிட்டபிளா பண்ணணும் அப்படின்னா சோஷியல் மீடியாவை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க கொடுக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் பேக்கேஜிங் ஆகட்டும், இல்ல அதோட தரம் ஆகட்டும், இல்ல குவாலிட்டி, அந்த எப்படி நீங்க அதை வந்து நீங்க மார்க்கெட்டிங் பண்ண போறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு வே ஆகட்டும், எல்லாமே உங்க ப்ராஃபிட்டுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டை கொடுக்கும். இப்போ நான் எப்படி விற்கிறது, இதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டு எப்படி விற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பேசிக் லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கடைகள் கிட்ட போய் உங்களோட பாட்டில் சாம்பிள் கொடுத்து பாருங்க. அதே மாதிரி ஈவெண்ட்ஸ்ல எல்லாம் உங்களோட இதே சாம்பிள் கொடுத்து பாருங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பா கண்டினியூஸா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆஃபீஸ் மீட்டிங்ஸ்ல எல்லாமே நிறைய யூஸ் பண்றாங்க. ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றப்ப அவங்க யூஸ் பண்றாங்க. அண்ட் மோரோவர் இந்த சம்மர் சீசனுக்கு எல்லா கடைகள்லயும் வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறது பறந்துகிட்டே வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. ஸோ நல்லபடியா 4-5 சப்ளையரை நல்லபடியா ஃபர்ஸ்ட் பிடிச்சிட்டு அவங்க மூலியமா செயின் நெட்வொர்க் மாதிரி இன்னும் ஒரு 10 சப்ளையர்ஸை அப்படியே அடுக்கடுக்கா உங்களால சம்பாதிக்க முடியும் குவாலிட்டியான வாட்டர் பாட்டிலுக்கு. ஸோ இதெல்லாமே ஓகே, என்னால் எவ்வளோதான் லாபம் பார்க்க முடியும், ஒரு 5-10 லட்ச ரூபா வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரிலாம் கஸ்டமைசேஷனுக்கு கொஞ்சம் செலவு பண்ணிட்டேன், இடம்லாம் பார்த்து கரெக்டான லொக்கேஷனில் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பரான சப்ளைஸ் எல்லாத்தையும் பிடிச்சிட்டேன், எப்படி நான் லாபம் பார்க்க முடியும் இந்த ஒரு பிஸ்னஸை நான் ஆரம்பித்தேன் அப்படின்னா, சிம்பிளான ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு 1000 பாட்டில் நீங்கள் விற்பனை பண்ண முடிஞ்சுது அப்படின்னா ஒரு பாட்டில் 10-15 ரூபா வச்சுக்கலாமே ஹோல்சேல் ரேட்டில். அப்படி பார்க்குறப்ப கூட உங்களோட அந்த பேக்கேஜிங் ப்ராசஸிங் காஸ்ட் எல்லாம் போக ஒரு 5 ரூபாய் கையில் லாபம் தங்குச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு மட்டுமே 5000 ரூபாய் லாபமாச்சு. ஆனால் இந்த ஒரு 5000 ரூபாய் லாபம் கண்டினியூஸாக ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா பிஸ்னஸ் அப்படின்னாலே ஒரு நாளைக்கு 5000 ரூபாய்க்கு ப்ராஃபிட் வரும், அடுத்த நாள் ஒன்றுமே இருக்காது, அதுக்கடுத்த நாள் 20000 ரூபாய்க்கான ப்ராஃபிட் சப்ளை உங்களுக்கு வந்து தேடி வரும். அப்படி இருக்கிறப்போ ஆவரேஜா பார்த்தோம்னா கூட இந்த ஒரு தொழில்ல உங்களால 25-30% லாபம் மட்டுமே பார்க்க முடியும். மாசம் ஒரு ஆவரேஜா எடுத்து நம்ம வச்சா கூட 1 லட்சம் ரூபாய் கிட்ட உங்களால லாபம் மட்டுமே பார்க்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு பிசினஸ் தான் இது. ஆனா இந்த 1 லட்சம் அப்படின்னு நான் சொல்றது வந்து உங்களோட ஸ்கேலை பொறுத்து, சப்ளையை பொறுத்து, எந்த ரேட்ல நீங்க விற்கிறீங்க, உங்க கஸ்டமைசேஷன் எப்படி இருக்கு, டிமாண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பொறுத்து தான். ஆனா இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா 1 லட்சம் என்னங்க, அதுக்கு மேலே உங்களால லாபம் பார்க்க முடியும். இதுதாங்க ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் தயாரிக்கிறதுக்கான ஒரு பிசினஸ் ஐடியாவும் அதுக்கான பிரேக் டவுனும். ஸோ யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டிலுமே வந்து இப்பெல்லாம் நிறைய பேர் சுத்தம் சுகாதாரம், எனக்கு வந்து மினரல் வாட்டர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் வந்து 20 ரூபாயிலிருந்து 100-500 ரூபாய் வரைக்கும் இதுல இது கலந்துருக்கு, இதுல அது கலந்துருக்கு, சத்து இருக்குன்னு சொல்லி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பேற்பட்ட மார்க்கெட்டை நீங்க ஏன் பிடிக்க கூடாது? அப்பேற்பட்ட மார்க்கெட்ல தரமான பொருளை நீங்க ஏன் விற்பனை பண்ணக்கூடாது? ஸோ தாராளமா இந்த ஒரு பிசினஸை நீங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு பிசினஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்குன்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க.
இந்த மாதிரி பிசினஸ் ஐடியாஸ் உங்களுக்கு இருக்கு, அதை பத்தின டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நாங்க உங்களுக்கு டெடிகேட்டட் அதுக்குன்னு ஒரு வீடியோவை அப்லோட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிசினஸ் ஐடியாஸ்க்கும் அதே மாதிரி எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்க பேசணும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கிட்ட நாங்க பேசி கத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பாஸ்வால் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பர்ட் கனெக்ட் ஆப்ஷன் மூலமா உங்களுக்கு நல்ல தரமா எக்ஸ்பீரியன்ஸ்டா அந்தந்த துறையில் இருக்கக்கூடியவர்களோட உங்களால பேச முடியும். அதுக்கான வாய்ப்பு அருமையா கிடைக்கும். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then is மேகலா கண்ணன் signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.